Hi everyone, welcome to our channel. Let's learn daily. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா செகண்ட் லெசன் 11th ஸ்டாண்டர்ட்ல இருந்து எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்க போறோம். ஸோ ஆல்ரெடி நம்ம 3 வீடியோஸ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோஸை செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இன்னைக்கு பார்க்க போகிறது 4th சம். ஸோ இது போக உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் நம்ம போடணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணிடுங்க. ஓகேவா? ஸோ 4th சம்க்குரிய கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 vectors A vector and B vector are given in the component form as A vector equal to 5i plus 7j minus 4k cap and B vector equal to 6i cap plus 3j cap plus 2k cap. Find A plus B vector, B vector plus A vector minus B vector and B vector minus A vector. ஸோ என்ன கொடுத்துட்டாங்க, ஏபின்னு 2 வெக்டார் கொடுத்துட்டாங்க. அதோடைய காம்போனன்ட் ஃபார்ம், அதாவது XY Z ஆக்சிஸில் யூனிட் வெக்டார்ஸை வச்சு எவ்வளோ தூரம் அதோட மேக்னிடியூட் இருக்குன்றதை பொறுத்து ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. அதில் இருந்து A + B, B + A, A - B, B - A இது 4ஓட வேல்யூவும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு கிவன் என்னது உங்களுக்கு, A வெக்டார் ஈக்குவல் டு 5i + 7j minus 4k vector, 4k cap plus B vector equal to 6i plus 3j plus 2k cap. First என்ன கண்டுபிடிக்க போறோம், A vector plus B vector. அப்ப என்ன பண்ணணும், ரெண்டையும் சம் பண்ண போறோம். ஸோ 5i plus 7j minus 4k கேப் போட்டுக்கோங்க, ப்ளஸ் ரிமைனிங் என்ன இருக்குது 6i ப்ளஸ் 3j ப்ளஸ் 2k கேப். ஸோ ஐ காம்பனன்ட்ஸ் எல்லாம் சேர்த்து எழுதுங்க. ஸோ 5 + 6i கேப் ப்ளஸ் 7 + 3j கேப் ப்ளஸ் -4 + 2k கேப். அப்போ என்ன ஆன்சர் வரும், 5 + 6 11i cap plus 7 + 3 10j cap minus 2k cap. ஸோ இதுதான் A + B உடைய ஆன்சர். ஸோ அப்போ என்ன பண்ணியிருக்கோம், A + B கண்டுபிடிக்கணும்னா I காம்பனண்ட், J காம்பனண்ட், K காம்பனண்ட் மூணையும் தனித்தனியாக ஆட் பண்ணிவிட்டு IJK சிம்பிள் போட்டுடலாம். இது A + B. நெக்ஸ்ட் B + Aக்கு அப்போ என்ன ஆன்சர் தான் வரும், இதே ஆன்சர் தான் வரும். ஏன், நம்ம ஃப்ரண்ட் அண்ட் பேக் மட்டும்தான் மாற்றி போட போகிறோம். B வெக்டார் + A வெக்டார்னு போடும்போது என்ன பண்ணுவீங்க, இதை மேலே போட்டு இதை கீழே போடுவீங்க. B உடைய வேல்யூ என்னது, 6i + 3j + 2k + 5i + 7j - 4k. சேம் காம்போனன்ட்ஸ் தான் இருக்குது, பட் பொசிஷன் தான் மாறி இருக்கு, சைனும் மாறலை. அப்போ ஐ காம்பனன்ட் என்னது, 6 + 5 என்ன கிடைக்கும் 11, 3 + 7 10, அதே மாதிரி 2 - 4 -2. ஸோ மேலே உள்ள அதே ஆன்சர் தான் இதுக்குரிய ஆன்சர். இப்போ 11i cap + 10j cap -2k cap. இதுதான் B + Aக்குரிய ஆன்சர். நெக்ஸ்ட் வந்து என்னது, தேர்ட் சம் A minus B கேட்டிருக்காங்க. ஸோ A வேல்யூ என்னது 5i plus 7j minus 4k மைனஸ் போட்டுட்டு 6i plus 3j plus 2k. இப்போ காம்பனன்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து எழுதுங்க. என்ன வரும், 5 நடுவில் மைனஸ் இருக்குது 6, 5 - 6i cap plus 7 - 3j cap. ஏன்னா இந்த மைனஸ் வந்து பின்னாடி இருக்க எல்லா டேர்ம்ஸுக்குமே உண்டு, 6க்கும் உண்டு, 3க்கும் உண்டு, 2க்கும் உண்டு, அதனால் மைனஸ் போட்டிருக்கோம். ப்ளஸ் ஆஃப் -4 -2k cap. ஸோ இப்போ சால்வ் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 6 - 1 -1 கிடைக்கும். ஸோ அது -i கேப்னு போட்டலாம். 7 - 3 4 ப்ளஸ் 4j கேப். அடுத்து -4 -2 என்ன கிடைக்கும், -6 கிடைக்கும். k கேப்பில் இருக்குது, -6
k cap. So answer correct. Answer correct. Minus I plus 4j minus 6 k cap. இங்கே 1 போட்டாலும் ஒன்று தான், போடாட்டி ஒன்று தான். ஸோ அது பிரச்சனை கிடையாது. இப்போது a minus b கண்டுபிடிச்சிட்டோம். அப்போ b minus a அதே ஆன்சர் தான் வருமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. சைனில் சேஞ்சஸ் இருக்கும். ஓகேவா? ஸோ அப்போ உங்களுக்கு இப்போ வந்த ஆன்சரில் அப்படியே சைன் மட்டும் மாறி வரும். செஞ்சு பார்த்து எழுதிடலாம். ஃபஸ்ட்டு பி டேர்ம் வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஏ டேர்ம் எழுதணும். அப்போ என்ன கிடச்சிருக்கோம்? 6i + 3j + 2k minus 5i + 7j minus 4k. ஸோ இதில் சேஞ்சஸ் இருக்கும். சைனில் 6 minus 5i cap plus 3 minus 7 j cap plus 2 minus into minus plus 4 k cap. அப்போ என்ன கிடைக்கும்? 6 minus 5 1 கிடைக்கும். ஸோ வெறும் i cap போட்டுக்கலாம். plus 7 minus 3 minus 7 minus 4. ஸோ இங்கே minus 4 j cap. அடுத்து 2 plus 4 6. ஸோ 6 k cap. இங்கேயும் சேம் ஆன்சர், காம்போனன்ட் சேமாக தான் இருக்கும். சைன் மட்டும் சேஞ்ச் ஆகி வந்திருக்கும். ஸோ அவ்வளோதான். a plus b, b plus a, a minus b, b minus a கண்டுபிடிச்சாச்சு. இதில் a plus b and b plus a உடைய வேல்யூ எப்பயும் ஈக்குவலாக தான் இருக்கும். அதே இது a minus b and b minus a எடுத்துக்கிட்டிங்கன்னா சைனில் மட்டும் சேஞ்சஸ் இருக்கும். ஸோ காம்போனன்ட்ஸை மட்டும் நீங்கள் டைரெக்டாக ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணி போட்டுடலாம். என்ன கேட்டுக்காங்களோ அதை பண்ணி போட்டுடணும். இதில் இந்த ஐஜேகேவை நீங்கள் போடாம விட்டிங்கன்னா தப்பு. அதேமாதிரி அதுக்கு கேப் போடாம விட்டாலும் தப்பு. ஓகேவா? ஸோ மறக்காமல் ரெண்டையும் போட்டுருங்க. ஸோ இந்த சம்மில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. ரொம்ப ஈஸி. வெறும் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் மட்டும்தான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. வேறு ஏதாவது உங்களுக்கு வீடியோஸ் போடணும்னு நினச்சிங்க அப்படின்னா கமெண்ட் செஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நம்மளுடைய மற்ற வீடியோஸையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.